ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 30 ஜனவரி 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் பிபிசிஎல், டாடா மோட்டார்ஸ், கிராசிம் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அல்ட்ராடெக் சிமெண்ட், டைட்டன் கம்பெனி, பஜாஜ் ஃபைனான்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 215 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 801 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. நிஃப்டியும் சென்செக்ஸும் ஏறக்குறைய 1% கிட்ட விழுந்துருந்துச்சு. ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு நல்ல ரேலியை காட்டுச்சு. எஸ்டர்டே வந்து ஒரு 2% கிட்ட, ஒரு 1.25% மேலே ரெண்டுமே ரேலி ஆகிருந்துச்சு. டுடே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விழலைனாலும் ஓரளவு நேற்று கெயின் பண்ண முக்கால்வாசி வந்து இன்றைக்கி இழக்கிற மாதிரி தான் விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து எஃப்ஐஎஸ் வந்து நேற்று பையர் சைட்டில் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல்லர் சைட்டில் இருக்கிறாங்க. டிஐஎஸை விட அதிகமான அளவுக்கு செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக அமைஞ்சிச்சு. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா பிபிசிஎல் வந்து 11 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. அதோட Q3 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அது நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 82% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 3181 crore வந்து அவங்க ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்னால பிபிசிஎல் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாடா மோட்டார்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. டாடா மோட்டார்ஸ் வந்து ரேலி ஆனதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஜேஎல்ஆர் சேல்ஸ் வந்து ஒரு ரெக்கார்டு ஹையை அச்சீவ் பண்ணியிருக்குது. அதோட வால்யூம் வந்து Q3யில் ரொம்ப அதிகமான அளவுக்கு சேல் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து ப்ரைஸ் ஹைக்க பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால பார்த்திங்கன்னா ஓரளவு ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் February 2 அவங்களோட ரிசல்ட் வருது, டாடா மோட்டார்ஸோட Q3 ரிசல்ட்டு. ஸோ ஜேஎல்ஆர் சேல்ஸ்லாம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக Q3 ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் வந்து ரொம்பவே தீர்க்கமாக நம்புது. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ரேலி ஆகி 52 வீக் ஹையை அச்சீவ் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் 7 வருஷத்துக்கு அப்புறமா மாருதியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை விட டாடா மோட்டார்ஸ் வந்து அதிகமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சுருக்குது இப்போது. ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது மாருதிக்கு விட அதிகமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சுருந்துச்சு. இப்போ வந்து மாருதியை ஓவர்டேக் பண்ணியிருக்கிறாங்க. மாருதியோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 3.12 lakh crore இருக்குது. டாடா மோட்டார்ஸோடது 3.14 lakh crore இருக்குது. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கார் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மாருதியை கம்பேர் பண்ணும்போது டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்ப அதிகமான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர் வந்து ஈவிஸ் தான் அப்படின்ட்டு எல்லோரும் நம்புறதுனால இந்த ரேலி அப்புறம் டாடா மோட்டார்ஸோட அந்த வளர்ச்சி வந்து தெரியுது. அப்புறம் கிராசிமை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 21 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு 4000 கோடிக்கு ரைட்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆனதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சமாக கிராசிமாக ரேலி பண்ணி விட்ருச்சு. அப்புறம் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 310 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எஸ்டர்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2.6 மில்லியன் டன்ஸ் பெர் annum ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி க்ரீன்ஃபீல்டு கிரைண்டிங் கெப்பாசிட்டி வந்து ராஜ்புரா பஞ்சாபில் வந்து அவங்க செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாக் வந்து நேற்று ரேலி ஆச்சுது. இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்திருக்குது. டைட்டன் கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு 130 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அது எதனால்னு பார்த்தோம் அப்படின்னா 52 வீக் ஹையில் இருந்துச்சு. இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துச்சு. ஒரு 2 வாரமாக பார்த்திங்கன்னா டைட்டன் கம்பெனி வந்து சைடுவேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. அதாவது 52 வீக் ஹை கிட்ட இருக்குது, பட் சைடுவேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. ஒரு நாள் விழுது, ஒரு நாள் ரேலி ஆகுது, இப்படி தான் போய்ட்டுருக்குது. ஸோ இது எப்போ பிரேக் அவுட் ஆகும்னு தெரியல. ஸோ பிரேக் அவுட் ஆகிறப்போ ஐதர் சைடு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட Q3 நெட் ப்ராஃபிட்டு
21% போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2158 crore வந்து அவங்க ப்ராஃபிட் காட்டியிருக்கிறாங்க. ரெவன்யூ வந்து 34% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பட் ஸ்ட்ரீட் வந்து எஸ்டிமேட் பண்ணதை விட இவங்களோட ப்ராஃபிட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1970 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று பை பண்ணாங்க, இன்றைக்கி செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 1002 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 5வது கண்டினியூஸ் டேவாக டிஏஎஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யுஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 133 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. நாஸ்டாக் வந்து ஒரு 107 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. S&P 500 ஏறக்குறைய ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ இது வந்து மார்க்கெட்டு எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கிற டேட்டா. ஸோ மார்க்கெட் எண்ட் ஆகிறப்ப மேபி இந்த டீட்டெயில்ஸ் வந்து வேரி ஆகிருக்கலாம். பட் பெருசாக வேரியாக சான்சஸ் இல்லை. ஆக்சுவலாக டவ் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டாக் எல்லாமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சு. அதோட டிமாண்டும் அதிகமாக இருக்கிறதுனால டவ் வந்து நல்லா ரேலியாக இருந்துச்சு. நாஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக்கில் வந்து டெக் ஸ்டாக்ஸோட ரிசல்ட் எல்லாமே வரிசையாக வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா டெக் ஸ்டாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு Q3 ரிசல்ட் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஏன்னா இந்தியாவிலையும் பார்த்திங்க அப்படின்னா டெக் கம்பெனிஸ் வந்து பெரிய அளவில் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கல. ஸோ அதே இம்பேக்ட் வந்து அங்கே இருக்கலாம். அப்படிங்கிறதுனால ரிசல்ட் வந்தப்புறம் டெக் ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் விழ ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி மக்கள் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் வந்து ஒரு 419 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. 43,718 இருக்குது. எத்திரியம் வந்து 63 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. பினான்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ பிட்காயின் வந்து ஸ்டில் வந்து ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. 42,000 தாண்டினதுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா நல்ல ரேலியை கொடுத்துட்ருக்குது. இந்த வாரத்தில் வந்து முறையாக இன்றைக்கி வந்து ETF வந்து நெட் இன்ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரீசனால் தான் இன்றைக்கி ஒரு 400 பாயிண்ட் வந்து கிரிப்டோ ரேலியாக இருக்குது. இது வந்து ETF வந்து ரொம்பவே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா Brent 82.54 இருக்குது. 0.14 ரேலி ஆகிருக்குது. ஸோ க்ரூடு வந்து நேற்று ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துச்சு. பட் இப்போ வந்து ஸ்லைட்டாக ரேலியை காட்டியிருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸில் எக்கனாமிக்ஸ் டேட்டா நிறையா வந்துருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து கொஞ்சம் மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யூஎஸோட மிடில் ஈஸ்ட்டில் அவங்களோட ஒரு பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் வச்சு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் மிடில் ஈஸ்ட்டில் ஏற்கனவே கப்பல்கள் மேலே அந்த ரெட் சீயில் வந்து பிரச்சனை வந்துச்சு. ஸோ இப்போது இந்த விஷயமும் சேர்ந்து வந்து மிடில் ஈஸ்ட்டில் கொஞ்சம் பதட்டத்தை தான் க்ரியேட் பண்ணியிருக்குது. அதனால் ஆயிலோட சப்ளை வந்து பாதிக்கப்படுமோ அப்படின்னு ரொம்பவே மார்க்கெட்டு பயப்படுது. அதனால் பார்த்திங்கன்னா க்ரூடோட ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதே ரீசன்னால தான் நேற்று பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயில் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சுது. அதுக்கும் ரீசன் வந்து சேம் தான், அந்த மிடில் ஈஸ்ட்டோட டென்ஷன் தான். அப்புறம் கரன்சிஸை பார்த்தோம் அப்படின்னா USD வந்து 0.05 விழுந்துருக்குது. யூரோ 0.09 ரேலியாக இருக்குது. பிரிட்நோட் பவுண்ட் 0.26 வந்து விழுந்துருக்குது. ஸோ பெரிய சேஞ்சஸ் எதையும் கரன்சிஸ் மேக் பண்ணல அகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா 2054 இருக்குது. 19 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கும் காரணம் வந்து அந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற அந்த பிரச்சனை தான். ஏன்னா ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வர்றப்போ கோல்டு ரேலி ஆகிறது ஒரு நார்மலான விஷயந்தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.